ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லா வாழ்வுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைக்கும் ஊற்றாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே நாங்கள் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக உண்மை ஆராதிக்கக்கூடியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை மீண்டும் இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறதே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை உங்களுடைய கருத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், செய்தி மூலமாக எங்களோடு பேசும். இந்த நாளிலே ஆங்காங்கே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்டதுமாக கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தா என்று சொல்லி தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை முழு பொறுப்படுத்தி நடத்தார். உடைய நாமமே மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் அனைவரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். ஒரு காலங்கள் கொடுமையாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே நாமும் அவரை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உண்மையாகவே ஆராதனையை ஆண்டவர் மேல அதிகமான அன்பு கூர்ந்து இதை ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு
ஆராதனை 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 யெகோவா நிசி யெகோவா நிசி ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா நிசி யெகோவா நிசி ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 95. 95ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். வீடுகள் தோறும் இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இருந்த இடங்களிலே நீங்கள் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிலே கண்மலையை சங்கீதம் பண்ண கடப்போம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் மணி போல எதிர்வுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் சொல்லி. கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு ஜெபம் செய்வோம். ஆண்டுடைய கர்த்தரை நம்மை தாழ்த்தி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாக நம்முடைய வாழ்விலே நாட்களை தந்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய கிருபை. அந்த கிருபை தான் நம்மை தாங்கி இருக்கிறது. அந்த கிருபை தான் நமக்கு இம்மட்டும் சுபல ஜீவனை தந்திருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் பொல்லாததாக இருந்தால், பயங்கரமான சோதனையான ஒரு காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷித்து, நம்மை வழிநடத்தி, நமக்கு ஜீவனையும் தந்து இந்த அருமையான பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே அவரை ஆராதிக்கப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் மீண்டும் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆலயத்திலே தடைகள் இருந்தாலும் இப்படியாக நேரடியாக ஆன்லைன் மூலமாக குடும்பங்கள் தோறும் ஆராதிக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே மீண்டும் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு உண்மையாகவே நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுப்போம். பாடல் மூலமாக, சிறப்பு பாடல் மூலமாக நாம மகிமைப்படவும், வேத வார்த்தை மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த முடியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை மூலமாக பலனடைய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தாமே தம்முடைய கிருபைகளை இந்த நாளிலே நமக்கு பொழியும்படியாக கர்த்தர் நோக்கி இந்த ஜெபத்தை நாம் எடுப்போம். குறிப்பாக இந்த கொரோனா காலங்களிலே பலவிதமான மக்கள் கொரோனாவினாலே, வியாதினாலே அகப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை கர்த்தர் நமக்கு சுகபல ஜீவனை தந்திருக்கிறாரே. சீக்கிரமாக இதிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக கொரோனா முற்றிலும் ஒழிந்து போகும்படியாக கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய தேசத்துக்கு தரும்படியாக கர்த்தர் நோக்கி இந்த ஜெபத்தை எடுப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம், ஜெபிக்கலாம். மகா இருக்கும் கிருபையிலே நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக மனமகிழ்ச்சி நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாரத்தை காணும்படியாக ஜீவனை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, நன்றி. கடந்த நாட்கள்ல இருந்து எத்தனையோ மக்கள் இல்லை சுவாமி,
நாங்கள் அவர்களை பார்க்கலும் நல்லவர்கள் அல்ல. ஆமாண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு இன்னும் கூட இருக்கட்டும் என்று நீர் எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர், குடும்பமாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, சபையாக வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆலயத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் வீடுகள் தோறும் இப்படியாக ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளவாது நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உங்களான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை கூட ஆசீர்வதித்து தாரும். ஆரம்பம் முதல் முடிவு பிரிந்து நீ கூட இரு சுவாமி. பாடல் வேலையை ஆசீர்வதித்து இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதியும். செய்தி வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வேத வசனத்தை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களை எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் நீ தொட்டு அப்பா பரிபூர்ண சுகத்தை தாரும் ஆண்டவரே. மரணத்திலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே. மக்களுக்கு பாவத்திலிருந்து உணர்வை தாரும் சுவாமி. ஆண்டவரே, முக்கியமாக உலகம் முழுவதும் நீ இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுல எங்களுடைய இந்திய தேசத்துக்கு அதிகமாக இறங்கும். அதிக பாதிப்புகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களுக்காக, நர்சுகளுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, இது நடத்துகிற முதலமைச்சருக்காக, பிரதமருக்காக, எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தை தாரும், கரிசனையை தாரும், அன்பை தாரும் ஆண்டவரே. ஒரு உத்வேகத்தை தாரும், உம்முடைய ஆலோசனையை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கெல்லாம் கரத்தை நீட்டுவீரோ அப்பொழுதுதான் வாதை நிற்கிறது என்று ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. நீட்டி இந்த கொரோனா வியாதியை நிறுத்தும். அதன் மூலமாக தொடர்ந்து வருகிற கரும்பூதை போன்ற வியாதிகளை கூட அப்புறப்படுத்து சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆதாரம் இல்ல ஆண்டவரே, வாழ்வாதாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், வீடு இல்லாமல் இந்த கஷ்டங்கள் இருக்கிற மக்களை கூட நீ சந்தியும் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். புதிய ஆட்சி பொறுப்பெடுத்திருக்கிற முதல்வரை கூட ஆசீர்வதியும். ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்கும் ஆண்டவரே. அவருக்கு வேண்டிய எல்லா சரீர சுகத்தின் பலத்தையும் தாரும். அப்படியாக எங்க பிரதமருக்கு கூட வேண்டிய கிருபைகளை, ஞானத்தை தாரும். அப்படியாக நீர் காத்துக்கொள்ளும். இப்பொழுது கூட செய்தியை கொடுக்கிற மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த போதரை மறைத்து ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதாக பரலோகத்தின் செய்தி எங்களுக்கு இந்த நாளே தாரும். இந்த வேலை எங்களுக்கு மோட்சமாக மாற்றி தாரும் ஆண்டவரே. குழந்தைகளையும் பெரியவர்களையும் சிறியவர்களையும் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நிமிடாடி கேட்கிறோம் அன்புள்ள தகப்பனே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு மதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் எங்களே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம் அனைவரும் ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இந்த ஆராதனையை எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக நம்முடைய வாழ்விலே அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உண்மையாகவே ஆராதனைக்கு உரிய இந்த ஆராதனை நாயகனை நாம் ஆராதித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மக்களாக நாம் தாழ்த்தி கத்து நோக்கி இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் பாடி முடிந்த பிறகு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். சேராவின் போல ஆராதிப்போமே, நித்திய பிதாவே ஆராதிப்போமே. சேராவின் போல ஆராதிப்போமே, நித்திய பிதாவே ஆராதிப்போமே. பரிசுத்தத்தோடு ஆராதிப்போமே, பரிசுத்த
ஆராதிப்போமே, பரிசுத்தத்தோடு ஆராதிப்போமே, பரிசுத்த பரிசுத்த ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். கேருபின் போல ஆராதிப்போமே, அன்பின் பிதாவே ஆராதிப்போமே, கேருபின் போல ஆராதிப்போமே, அன்பின் பிதாவே ஆராதிப்போமே, பாடி பாடியே ஆராதிப்போமே, பரிசுத்த பரிசுத்த ஆராதிப்போமே, பாடி பாடியே ஆராதிப்போமே, பரிசுத்த பரிசுத்த ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். யோசுவா போல ஆராதிப்போமே, அக்கினி தம்பமே ஆராதிப்போமே, யோசுவா போல ஆராதிப்போமே, அக்கினி தம்பமே ஆராதிப்போமே, குடும்பத்தோடு நாம் ஆராதிப்போமே, பரிசுத்த பரிசுத்த ஆராதிப்போமே, குடும்பத்தோடு நாம் ஆராதிப்போமே, பரிசுத்த பரிசுத்த ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய வேத பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை நாம் வாசிக்க கேட்போம். நம்மத்தில் இருக்கிற அலெக்ஸ் ஆபிரகாம் அவர்கள் அதை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேத பகுதி வாசித்து முடிந்த பிறகு பாஸ்டமா ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இப்பொழுது வேத பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் தமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய்
போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். வாசிக்க வேண்டிய படம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வசனம் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாஸ்டர்மா ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அதன் பிறகு நம்முடைய தலைமை போதவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். இப்பொழுது பாஸ்டர்மா ஒரு சிறப்பு பாடல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் கூட இந்த வாரத்திலே ஒரு நாளை காணும்படியாக ஜீவனை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுகிறேன். நான் ஒரு நாளிலே என்னுடைய வாலிப வயதிலே விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த என்னை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் ஒரு வியாதியின் மூலமாக என்னை சந்தித்து என்னுடைய வாலிப பருவம் இளமையும் வாலிபம் இளமும் மாயை என்பதை உணர்த்தி காட்டி ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினார். அப்பொழுது இந்த பாடலை நானே எழுதி, நானே இதற்கு ராகம் போட்டு, நானே இந்த பாடலை எங்களுடைய கல்வாரி இயேசுவின் கீதங்கள்ல இருக்கிறது. அது இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பாடுகிறேன். என் பாவம் நீக்கிய ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்குவே, வாழ்த்தி வணங்குவே.
செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களில் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே உன் இருக்கிறார். நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலும் சற்று நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கி தாரும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிற இந்த லாக்டவுன் முடியப்பட வேண்டும். மனிதர்கள் முன்போலவே வாழ வேண்டும். குறிப்பாக ஆராதனை ஆலயத்திலே ஆராதிக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய அதிகமான விருப்பங்களாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு, ஒரே எண்ணம், எல்லாருடைய மனதிலும் ஓடக்கூடிய ஒரே வார்த்தை, இதை யாருமே மறக்க முடியாது. என்ன வார்த்தை? கொரோனா. 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 அதை நினைக்காதவர்களே கிடையாது, அது எண்ணாதவர்களே கிடையாது. நம்முடைய சிந்தையிலும் சரி, நம்முடைய வார்த்தைகளிலும் சரி, நம்ம பேசுகின்ற பேச்சிலும் சரி, இந்த கொரோனாவின் காரணத்தை தான் நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் இன்றைய சூழ்நிலை, அப்படித்தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் எந்த ஒரு காரியம் உச்ச நிலைக்கு சேர்க்கிறதோ அது அதோட முடிய போகுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுது? அதுக்கு மேல ஒரு 14 மாடி ஏறுறாருன்னா அந்த 14வது மாடி தான் ஏற முடியும். அதுக்கு மேல அவரால் ஏற முடியாது. மறுபடியும் அவர் என்ன வரணும்? கீழே இறங்கிதான் வரணும். எந்த ஒரு காரியமே மேலே போகிற காரியம் கண்டிப்பா இறங்கித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த வியாதி கூட ஆண்டவர் நிச்சயமாக அந்த உயரமான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம், சோதனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை நினைத்துவார், கண்டிப்பாக அதை குறைப்பார், கண்டிப்பாக மாற்றி போடுவார். ஏனென்றால் கர்த்தர் நம் நடுவிலே அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த காரியத்தை குறித்தே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இந்த காரியம், நம்முடைய உறவினர்கள் சரி, நம்மை சபை சார்ந்தவர்கள் சரி, நம்முடைய குடும்பத்தின் மக்களும் சரி, இப்பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒரு ராஜா ஒருவர் நன்றாக ஆட்சி செய்யக்கூடியவர், மக்கள் அதிகமாக புகழக்கூடிய ஒரு நல்ல ராஜா என்றால் நல்லாட்சி தருகின்ற ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பூச்சி ஒண்ணு பறந்து வந்து அவருடைய காதுக்குள் போய்விட்டது. ஒரு ராஜாவுடைய காதுக்குள்ள பூச்சி போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சாதாரண மக்கள் நம்மளும் என்ன பண்ணுவோம்? அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். முடியலன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப முடியலன்னா ஆஸ்பத்திரி போவோம், அது ஏதாவது பிரச்சனையா இருக்குதான்னு பயப்படுவோம். இதே ஒரு பயம் ராஜாவுக்கு வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார்? காதுகளை போனவுடனே தன்னுடைய முயற்சியினாலே அந்த பூச்சியை ஏதோ எடுக்க பயந்தா முடியவில்லை. அன்றைய தினத்திலிருந்து அவருடைய அந்த தலைக்குள்ளே அவருக்கு ஏதோ ஒரு ஊறுவது போல ஏதோ ஒரு எண்ணம், அவருக்கு அந்த பூச்சி உள்ளே இருக்கிறது போலவே ஒரு எண்ணத்தோடய அவர் இருந்து கொண்டிருந்தார். ஒரு வாரம் கடந்தது. அமைச்சர் பார்த்து கொண்டே இருந்தார். ராஜா எப்பொழுதும் நன்றாக பேசுவார், நன்றாக இருப்பார், ஏதோ ஒரு குறையோடு அவர் இருக்கிறாரு சொல்லி மெதுவாக சென்று, ராஜா, நீங்கள் எப்பொழுதும் நல்லாட்சி புரிகிறவர்கள், நல் வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள், உங்களுக்குள்ள மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது, உங்களுடைய முகத்தில் இது தெரிகிறது, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா? அப்ப அவர் சொன்னார், இல்ல, என் காதுல ஒரு பூச்சி போடுது, அது இன்னும் அது சாகாமல் என்னை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது, அதனால மருத்துவரை தயவுசெய்து வர வைங்கள், நான் போய்விடும் என்று நினைத்தேன் என்று சொல்லி நிறைய மருத்துவர்களை அழைத்து வந்தார்கள். செஞ்சு பார்த்தார்கள், யாராலும் ஒன்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பூச்சியும் செத்து போகிற மாதிரி தெரியல. இவருக்கு இல்ல, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணுது. ராஜா அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பக்கத்து தேசத்திலிருந்து ஒரு ஞானி ஒருவர் ராஜாவை பார்க்க முடியாம வந்தார். அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ராஜா கிட்ட சொன்னார், ராஜா, இந்த பூச்சி வகையானது சீக்கிரம் போகாது, உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரு மூலிகை தெரியும், அந்த மூலிகையை உங்களுடைய காதிலே அதை ஊற்றி விட்டால் அந்த பூச்சி இறந்து விடும், அது வெளியே வருது, மற்ற எந்த ஒரு காரியத்திலும் இந்த பூச்சி வெளியே வராது. உடனே இவருக்கு ராஜா ஞானி அவர்களை பார்த்து, எப்படியாவது எனக்கு சரி செய்து விடுங்கள், எனக்கு எந்த ஒரு வேலையும் ஓடவில்லை, என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த பூச்சி மேலே இருக்கிறது, நான் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடு சொன்னார்.
அப்பொழுது தன்னுடைய சீஷர்களை அவர் கூப்பிட்டு ஒரு மூலிகையினுடைய பெயரை சொல்லி, இதை நீங்கள் இந்த தேசத்திலே, அது ஒரு தூரமான ஒரு தேசம், குறைந்தது 7 நாட்களாக ஆகும், குறைந்தது 7 நாட்கள் ஆக நீங்கள் சென்று நீங்க அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ராஜா என்ன பண்ணுவார், சரி 7 நாட்கள் பொறுத்து, ஆனால் கரெக்டாக ஒரு 4 நாள் கழித்து சீஷர்கள் வந்து விட்டார்கள். அவருடைய கைகளிலே அந்த மூலிகை இருந்தது. உடனே அந்த ஞானி அதை வாங்கி கொண்டு அதை அரைத்து ராஜாவுடைய காதில என்ன பண்ணார், ஊற்றினார். ஊற்றி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஞானி தன்னுடைய கையில பாக்குற அந்த பூச்சி வந்தது. பூச்சி இதுவாங்க, செத்து போன பூச்சி தலையிலிருந்து விழுந்து விட்டது, வந்து விட்டது. ராஜா ஒரே சந்தோஷம். இதுவரைக்கும் அவர் முகத்துல இருந்த அந்த துக்கம் இப்போ இல்ல, ஏன்னா இறந்து தலைக்குள்ள போன பூச்சியில வந்துருச்சு, காது வழியா வந்துடுச்சின்னு சந்தோஷம். அதற்கு பிறகு அவர் எப்பொழுதும் போல அவர் சிரித்த முகத்தோடு இருக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஞானி வெளியே வரும்போது அமைச்சர் பின்னாடியே வந்தார். வந்துட்டு இது எந்த ஒரு மூலிகை, தயவுசெய்து எனக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, அப்ப ஞானி சொன்னாரா, இது ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு செடிதான். ஏன்னா அதை உடனே கொண்டு வந்தா ராஜாவுக்கு சந்தேகம் வரும்னு சொல்லிதான் என்னுடைய சீடர்கிட்ட ஒரு செடியை நீ 3 நாள் கழிச்சு கொண்டு வான்னு சொன்னேன். இது சாதாரண செடிதான். அவருடைய காதுல சும்மா ஊத்துற மாதிரி ஊத்திட்டு செத்து போன ஒரு பூச்சியை என் கையில நான் வச்சிருந்தேன், அதுதான் உங்க காதுல இருந்து வந்ததுன்னு சொன்னா அவரும் நம்பிட்டாரு. உண்மையிலே அவர் காதுக்குள்ள போன பூச்சி அப்பொழுதே அது இறந்து விட்டது. இவருக்கு அந்த ஒரு எண்ணம், ஐயோ என் காதுக்குள்ள பூச்சி போயிடுச்சே, பூச்சி, அந்த எண்ணமே ராஜாவுக்கு அந்த பெரிய ஒரு சோதனையாக இருந்தது. இப்பொழுது அது வந்து விட்டது ஒரு சந்தோஷத்துல அவர் இருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னார். உண்மையாகவே இந்த கதையை யோசிக்கும் போது இன்னைக்கு நாமும் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்ல. எங்க பார்த்தாலும் எங்க பேச்சியா எந்த அர்த்தம், சரி ஒரு கொரோனா தானே, அதுக்கு இப்ப கூட ஒரு ஆட் பண்ணிக்கிட்டாங்க, என்னது கருப்பு பூஞ்சை. இப்ப அது ஒரு பயம். டிவிகளை திறந்தா, மற்ற செய்தித்தாளை திறந்தா என்னென்ன வியாதிகள் உண்டா, டிசைனா வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது, என்ன வந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. கர்த்தர் நம் நடுவில் எப்பொழுதும் இருக்கிறார். ஏசாயா 12:6 வாசிக்கிறோம், சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இல்ல பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அப்ப அவர் உங்களை கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். இதே வாசிக்க கேட்ட செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பவர், அவர் நம்மில் களி கூறுபவர். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 1:26 வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆனா நான் என்ன கேட்ட சொல்ல, நம்ம அறியாதவர் இல்ல ஆண்டவர், நாம் அறிந்திருக்கிறவர் எப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேராவது கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பயந்து நடுங்கி ஒரு அறையில இருக்கும் போது ஆண்டவர் எங்க வந்து நின்றார், அவர்களுடைய நடுவிலே வந்து நின்றார். நின்று என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள், சமாதானமாயிருங்கள். அற்புதமான தெய்வம் நம்முடைய ஆண்டவர், நமக்கு சமாதானத்தை நம் நடுவிலே இருந்து தருகிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்களை சுற்றிலும் இருக்கிறார். அப்ப நம்ம எதற்கும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த நாளிலே செப்பனியா 3:15 நாம் முதல் வாசிக்கும் போது கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி 3 விதமான காரியங்கள் தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு 3 விதமான காரியங்களை நமக்கு செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது ஒரு வாக்கு தத்தம். பொதுவாக நம்முடைய வாக்கு தத்தங்கள்லாம் முதல் நாளிலே முதல் வாரத்திலே நாம் கேட்பது உண்டு. ஆனா இந்த சூழ்நிலையிலே இந்த வாக்கு தத்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது, கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அந்த எப்பொழுதும் அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம் நடுவில் எப்பொழுதும் இருக்கிறார். சரி, அப்படி இருந்தா என்ன செய்வார் என்று சொல்லி 3 காரியங்கள். முதலாவதாக செப்பனியா 3:15 கர்த்தர் முன் ஆக்கினைகளை அகற்றி என்று வாசிக்கிறோம். அப்போ முதல் ஆசீர்வாதம், முதல் நன்மை ஆண்டவர் செய்யக்கூடிய, நம் நடுவில் இருந்து ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம், கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுவார். ஆக்கினைகளை அகற்றுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆக்கினை என்ற என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்.
ஆக்கினை என்றால் தண்டனை. ஆக்கினை என்றால் தண்டனை. நமக்கு வர வேண்டிய தண்டனை, நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நாம் பாவம் எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே நாம் பாவிகள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்கிறது. யார்கிட்டும் நான் எந்த ஒரு பாவமும் செய்யல, அதனால எனக்கு தண்டனையே கிடையாது யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள், ஆக்கினைக்குரியவர்கள். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உன் நடுவில் இருக்கிறபடியால் உன் ஆக்கினைகளை நான் என்ன பண்ணுவேன்? அகற்றுவேன் என்று வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ரொம்ப அழகாக அந்த ஒரு வார்த்தை வருகிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் ஆக்கினை வந்தது, சிலுவை என்கிற கிருபையின் மூலமாக அநேக பாவங்களை ஆண்டவர் நீக்கி நமக்கு நீதி விளங்கும்படி செய்தார். தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்கிறார், பாவம் செய்ததனால ஆக்கினை வந்தது, தண்டனை. ஆனா அந்த தண்டனையை சிலுவை என்கிற அந்த கிருபையின் மூலமாக ஆண்டவர் நம்மை அந்த பாவங்களை நீக்கி தன்னுடைய நீதியை ஆண்டவர் விளங்க செய்து நமக்கு அதிலிருந்து ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரும். முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் நம் நடுவில் இருந்து செய்கின்றது என்ன தெரியுங்களா? நம்முடைய ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றுகின்றார், நம்முடைய பாவங்களை அகற்றுகிறார். நம்முடைய ஆக்கினை வராதபடி ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் தெளிவா சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ ஆண்டவர் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தரும் எரிகிற கடல் என்று ஒரு நரகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 21ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் 8ஆம் வசனத்தை இதில் வாசிக்கின்றோம். அப்போ இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம் நடுவில் இருந்து நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? மன்னிக்கிறார். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஆசீர்வாதங்களிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான், நம்முடைய ஆக்கினையிலிருந்து நாம் தப்பிக்கப்படுவதுதான். ஆண்டவர் அதை செய்வதாக வாக்கு கொடுக்கிறார். உன் ஆக்கினைகளை அகற்றி என்று சொல்கின்றார். ஏனென்றால் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். சோதோம் கோமாரா அவங்க ஆண்டவரத்துல வந்திருந்தா அவங்க நிச்சயமாக ஆக்கினைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? தப்பிருப்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர்கள் ஆக்கினைக்கு தப்பவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் கொல்லாதவர்களும் மகா பாவிகளமாக இருந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 13:13 நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் இடத்துல இருக்கணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். அதாவது ஆண்டவர் சொன்னார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆண்டவர் எல்லாரிடத்திலும் வருவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் கதவை தட்டுறார். ஆமா, அந்த கதவை தட்டும் போது நாம் அவருக்கு நிச்சயமாக அந்த கதவை திறந்து கொடுத்தால் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? நம்முடைய ஆக்கினைகளை, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்முடைய வரக்கூடிய தண்டனையை ஆண்டவர் நீக்கி போடுவார். அதனாலதான் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கையும் களவுமாக பாவம் செய்த ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்திலே அங்க இருக்கிற மக்கள் கொண்டு வந்தார்கள். அவருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதல்ல, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இயேசுவின் மேல் குறை சொல்ல வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்றார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8:11 அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார். வாசிங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இந்த வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவி என்று உணரும் போது, ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏனென்றால் அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிற அந்த நடுவிலே இந்த பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்தார். எப்படியாவது இயேசுவின் மேலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எண்ணம். ஆனா ஆண்டவர் அழைத்து வந்த ஸ்திரீயை பார்த்து அவர் அந்த ஆக்கினைக்கு தீர்க்கப்படலை. ஏன்னா அவர் நிச்சயமாக தெரியும் அவள் பாவி, அவள் தவறு செய்தார். ஏன்னா கையும் களவுமாக அவள் விபச்சாரம் செய்தாள் என்று பிடிபட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது
கல்லெறியட்டும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு கேள்வி மட்டும் கேட்கல, பதிலோட தான் வந்திருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல விபச்சாரத்தை செய்யறவங்களுக்கு என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும், ஒரு தண்டனை உண்டுன்னு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவங்க ஆண்டவருக்கு தெரியாது பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? இவங்களை நீங்க செய்யுங்க, ஆனா உங்களதுல யார் ஒரு பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது கல்லெறிங்க. அப்படி பார்த்தா அந்த இடத்துல யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, ஒரு நபர் இல்லை. அப்பதான் ஆண்டவர் நிமிர்ந்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்பொழுதுதான் அவ பாக்குறா, சுத்தி பாக்குறா, சூழ்நிலையை பாக்குறா. ஆஹா, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், நிற்கிற பரிசுத்தர் இவர் தான் உண்மையான தெய்வம். அப்பதான் ஆண்டவர் அவர் பார்த்து நானும் அப்ப சொல்றாங்க, ஒருவனாகி உன்னை ஆக்கிரத்திற்கில்லை, அதற்கு அவர் இல்லை ஆண்டவரே என்கிறார். அப்ப சொன்ன நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறதில்லை. நம்முடைய பாவத்துக்கு தண்டனை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக நரகத்துக்குரியது. ஆனா ஆண்டவர் விடுதலை, அது பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அப்போ முதல் ஆசீர்வாதம், உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் உங்களை விட்டு நீக்குகின்றார். என்றால் ஆக்கினைகள் வராதபடி ஆண்டவர் ஆக்கினைகளை அகற்றி நமக்கு ஒரு பரிசுத்தமான நகரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நிச்சயமா தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக கர்த்தர் நம் நடுவில் இருந்து செய்யக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, இரண்டாவது உன் சத்துருக்களை விலக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆக்கினைகளை அகற்றுவது மாத்திரமல்ல, ஆபத்துகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? விலக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம் நடுவில் இருந்து செய்யக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம், ஆபத்துகள் வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பாராம். எவ்வளவு நல்ல வார்த்தை. இன்றைக்கு ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. ஒரு வெளியே போய் ஆபத்து கிடையாது. இன்னைக்கு வெளியேனா, முன்னாடி எல்லாம் நிறைய வண்டியில போவோம், டிராவல் போவோம், பலவிதமான காரியங்கள் செயல்படுவோம், அதனால நிறைய உயிர்கள் சேதமானது. இன்றைக்கு அந்த சேதங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஒரே சேதம், எங்க பார்த்தாலும் கொரோனா என்கிற வியாதி மூலமாக மரணம். ஆனா ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் பாதுகாப்பேங்கிறேன், உனக்கு ஆபத்து வராதபடி. அப்ப ஆபத்து வந்தவங்களும் ஆண்டோட பிள்ளைகள் இல்லையா? மரித்து போனவர்கள்லாம் ஆண்டோட பிள்ளைகள்? அப்படியே ஆண்டோடு தம்முடைய வாக்கு தத்துவத்தை தம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்றுவார். ஒருவேளை அந்த வாக்கை நாம் பெற முடியவில்லை என்றால் ஒருவேளை இரண்டு விதமான காரியங்கள் கூட இருக்கலாம். ஒன்று, அதை பெறுவதற்கு ஒரு தடை இருக்கலாம், இல்லை என்றால் ஆண்டவருடைய சித்தம் அதற்கு வேறையாக இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துதான். ஆனா நம்ம உயிரோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், நான் உன் நடுவில் இருந்து ஆபத்துகள் வராதபடி ஆபத்திலிருந்து உன்னை விலக்கிக்காக. உன் சத்துருக்கள், இன்னைக்கு சத்துரு என்னது? கொரோனா என்கிற வியாதி. ஆண்டவர் சொல்றார், இது முடிய போகுதுங்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லல. ஆனா ஆண்டவர்கள் வைத்திருக்கிற விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் சொல்றேன், இது சீக்கிரமாக நம்மை விட்டு உன் சத்துருக்களை ஆண்டவர் விளக்கினார் என்று விதத்திலே வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆபத்துகள் வரும்போது அதிலிருந்து ஆண்டவர் விளக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 18 அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்துல தாவீது ரொம்ப அழகா சொல்றார், என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நம்மை சபை சார்ந்த மக்களும், என் குடும்பத்தின் மக்களும், என் உறவுகளும், எனக்கு தெரிந்தவர்களும், அநேக மக்கள் ஆஸ்பத்திரியில கொரோனா நிமித்தமாக அட்மிட் ஆயிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. நான் அவர்களுக்கு சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். என்னடா, இன்றைக்கு சத்துருவா இருக்கிற கொரோனாவை ஆண்டவர் நம்மிலிருந்து விலக்கி பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சத்துருக்கள் யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், உன் ஆபத்திலிருந்து நான் விலக்குவேன், உன் சத்துருக்களிலிருந்து நான் விலக்குவேன், ஏனென்றால் நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வாக்கு எப்பொழுதுமே மாறாது. அவருடைய வாக்குகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். யாருக்கு பிரச்சனை இல்லை? ஆசா ராஜா, உங்களுக்கு தெரியும், ராஜாங்களுக்கு ஒரு மற்ற பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு எதிரிகள் அதிகம். உங்களுக்கு வேதத்துல 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆசா ராஜா ஆண்ட காலங்களில் தேசம் எப்படியா இருந்ததா? அமைதியா இருந்தது, ஒரு பிரச்சனை கிடையாது.
ரொம்ப அமைதியா இருந்தது. எப்படி இருக்கும்ல? இன்றைக்கு நம்முடைய தேசம் எப்படி இருக்கு? அமைதியாக இருக்குது? எங்க பார்த்தாலும் கஷ்டம், எங்க பார்த்தாலும் கூக்குரல், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா அன்றைக்கு ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில அந்த தேசம் அமைதியாக இருந்தது. காரணம் என்ன? ஆசா ராஜா கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் ஆசா ராஜாவோடு இருந்தார். அவருடைய நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ணினார். ஆனாலும் சத்துருக்கள் எழுப்பினார்கள். வேதம் அப்படிதான் சொல்கிறது. 14ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். போதும், 10 லட்சம் எதிரிகள் ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரே விரோதி தான், ஒரே எதிரி தான், கொரோனா இருக்கிறது. அது 10 லட்சம் இல்ல, 10 கோடிக்கு சமமா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஆசா ராஜாக்கு விரோதமாக ஒரு 10 லட்சம் பேர். உடனே நம்ம யோசிக்கலாம், அவர் ராஜாவு தானே, அவருக்கும் எவ்வளவு ஆட்கள் இருப்பாங்க. இருந்தது. எவ்வளவு ஆட்கள் தெரியுமா? வெறும் 5.5 லட்சம், 5,80,000 பேர் இருந்தாங்க. அப்போ 2 மடங்கு எதிரிகள். ஆசா ராஜாவுக்கு 2 மடங்கு எதிரிகள் சுற்றி வளைக்கிறாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய ஆபத்துகள் இருந்து விலக்கி பாதுகாக்கிறார். உன் சத்துருக்களை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நடந்தது என்ன? 14ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11 வசனத்தை. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த வார்த்தையை நாம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய சபை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நமக்கு ஆபத்து பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம் நடுவில் தான் இருக்கிறார், சந்தேகம் கிடையாது. ஆனா கர்த்தரை நோக்கி நாம் இந்த நேரங்களில் எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுகிறோம்? கர்த்தரை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அதை நாம் நினைக்கிறோமா? இன்னைக்கு நேரம் நிறைய இருக்கு. அன்றைக்கு ஏன் பைபிள் படிக்கல? பாஸ்டர் நேரம் இல்லை பாஸ்டர். ஏன் ஜெபம் பண்ணல? எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர் சொல்றோம். ஏன்னா நம்ம நிறைய வேலைகளை செஞ்சோம். இன்னைக்கு முடிந்த வரைக்கும் வேலைகள் இல்லை. வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நமக்கு நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. டிவி எவ்வளவு நேரம் பாப்பீங்க, செல் எவ்வளவு நேரம் பாப்பீங்க, வேதத்தை எவ்வளவு நேரம் படிப்பீங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நேரம் நிறைய இருக்கு. எவ்வளவு நேரம் தூங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நேரம் நிறைய இருக்குது. ஆனா நாம ஆண்டவரை நினைக்கிற காரியம், ஆண்டவருக்காக மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடுகின்ற காரியம் எவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்ணணும்? ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்முடைய ஆபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம விட்டு விலக்குவார். நம்ம நினைக்கணும். இவர் சொல்ற ராஜா ஆசா ராஜா ஒரு 6 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கிற, அதை நம்பி போயிருக்கலாம். அப்படி போகல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஆபத்து, கொரோனா மாதிரி ஒரு பெரிய ஆபத்தை ஆசா ராஜா அவங்க சந்திக்கும் போது என்ன சொல்றாரு? எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஒரு ராஜாவாக அங்க அவர் வரல, தன்னை தாழ்த்துகின்றார். ஆண்டவரே நீர் தான் எனக்கு உதவி செய்யும். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவங்களுக்கு வந்த பெரிய பயங்கரத்துல என்ன ஆயிடுச்சு? விடுதலை, பெரிய வெற்றியை கொடுத்தார். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அருமையான வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை ஆபத்துகள் வரும்போது அதிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நோக்குகிறவர்களாக இருக்கணும், நினைக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனா அதை நாம் எப்படி நினைத்துக் கொண்டு நம்ம நினைக்கிறோமா? அங்கதான் ஒரு கேள்வி வருது. நிறைய நேரங்களில் ஆண்டவரை மறந்துடும். பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது எல்லாவற்றையும் நம்புகிறோம். ஆனா ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அப்போ முதலாவது நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுவது மாத்திரமல்ல, ஆபத்துகளையும் ஆண்டவர் விளக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இனி தீங்கை காணாதிருப்பார். அப்போ தீங்கு இல்லாத, தீமைகள் நம் வாழ்விலே வராத ஒரு ஆசீர்வாதம், அதாவது ஆனந்தமான ஒரு வாழ்வை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆக்கினைகளை அகற்றுபவர், ஆபத்துகளை விளக்குபவர், ஆனந்தத்தை தருகிறவர். ஆனந்தமான ஒரு வாழ்வு, சந்தோஷமான வாழ்வுங்க.
பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் ஆமா சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இல்ல, அது முக்கியமான மாதிரி. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அது இன்பமானாலும் துன்பமானாலும் என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். அந்த வாழ்வை ஆண்டவர் தான் தர முடியும். சந்தோஷமா சமாதானமா, சந்தோஷம் என்பது நம்முடைய செய்கைகள் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா சமாதானம் என்பது ஆண்டவர் ஒருவராலே தரக்கூடியது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானத்தை மாத்திரமல்ல சந்தோஷத்தையும் ஆண்டவர் தருவே வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா எப்பொழுதும் நீங்க சந்தோஷம், தீங்கை இனி காணாது இருப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஏன்னா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏசாயா 61:7 வாசிக்கிறோம், லட்சைக்கு பதிலாக சந்தோஷமும் அவருக்கு நித்திய மகிழ்ச்சியும் உண்டாக்குவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீங்குக்கு பதிலாக சந்தோஷம், தீங்கை காணாது இருப்பாய் என்று சொன்னா ஒரு சந்தோஷமான வாழ்வு, நித்திய மகிழ்ச்சியை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். யாராவது நான் எப்பொழுதும் நான் துக்கமா இருக்கணும் யாராவது விரும்புவீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். இல்ல, கர்த்தர் அப்படிதான் நம்ம அழைத்தவர் அப்படிதான் நம்மை சந்தோஷமா இருக்க முடியாதான் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நம்ம நடுவில் இருப்பதை நாம் அதிக நேரத்துல மறந்து விடுகிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஆனந்தத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். அவர் தீங்கை காணாதபடி செய்வார். எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாள் சந்தித்து கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எஸ்தர் ராசாத்தியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு துக்கம், அவருடைய வாழ்வில் பெரிய துக்கம். உங்களுக்கு அந்த கதை தெரியும். மொர்தெகாய் எஸ்தர் அவருடைய வாழ்க்கையில யூத மக்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு தலைவர் மூலமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, யூத மக்களை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றான், ஒரு சட்டத்தையே கொண்டு வருகிறான். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அப்ப அந்த தீங்கு அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது அவங்க ஆண்டவரத்துல மன்றாடுகின்றாங்க, ஆண்டவரத்துல வருகிறாங்க, எஸ்தர் ஜெபிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா, கர்த்தரை எப்பொழுதும் நடுவுல வச்சுக்கணும். கர்த்தரை மறக்கவே கூடாதுங்க. கர்த்தரை எப்பொழுதும் நடுவில் வைத்துக் கொள்ளும். இந்த காரியங்கள் உங்களுக்கு எஸ்தர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யூத மக்களுக்கு பெரிய சஞ்சலம். ஐயோ, இப்படி ஒரு தீங்கான காரியத்தை இந்த தேசத்துல கொண்டு வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ மொர்தெகாய் சொல்றான், எஸ்தர் சொல்றாங்க, நாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். யோசிச்சு பாருங்க, எஸ்தர் தன்னுடைய மக்களுக்காக ஜெபம் பண்ணினான். நாம நம்முடைய மக்களுக்காக ஜெபம் பண்றோமா? உங்களுடைய வாழ்க்கையில ஆனந்தம் வர வேண்டும் என்றால், நம்மாலே மற்றவர்களுக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் வர வேண்டும் என்றால், இனி தீங்கு யாரும் காணாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்ம ஆண்டவரிடத்துல நாம் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்கோம் ரொம்ப முக்கியங்க. ஆண்டவரிடத்துல தொடர்பு இல்லாம நீங்க ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. எஸ்தர் தன்னுடைய மக்களுக்காக இந்த தீங்குக்கு விரோதமாக அவள் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். தாதிகளை அழைத்து அவள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சூழ்நிலை மாற்றிப்பட்டார். எந்த ஆமான் மொர்தெகாயை தூக்கில போட வேண்டும் என்று எண்ணினானோ அதே தூக்கில ஆமான் என்ன பண்ணான், தூக்கிலிடப்பட்டான். மொர்தெகாயை அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தினா என்று வாசிக்கிறோம். எஸ்தர் ஒரு ராசாத்தியாக அங்கே அவர் இருந்ததை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் வெளியே போறதுக்கு பயமா இருக்கு. 1 மாசத்துக்கு போய் இப்ப என்ன வந்துருச்சு, 2 மாசத்துக்கு, 3வது அலையில 3 மாசத்துக்கு, அப்ப 5வது அலையில 5 மாசத்துக்கு, மொத்தத்துல முகம் முழுதும் மாஸ்க். நிலம் அப்படி இருக்குது. பாதுகாக்கிறவ கர்த்தர் தான். ஒரு சிலர் ரொம்ப அதிகமா விசுவாசத்தோடு பேசுவாங்க. நான் உங்களுக்கு எதிராக பேசுறது இல்ல, எனக்கு வராது பாஸ்டர். இந்த உலகத்துல யாருமே அப்படி சொல்ல முடியாது. எனக்கு வராதுன்னு சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? பெருமையான வார்த்தை. எனக்கு வராது அப்படி சொல்றது பெருமையான வார்த்தை. யாருக்கும் வரும். வந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அதுதான் ஆண்டவர். முதல் அலையில உங்களுக்கு தெரியும், முதல் அலையில எங்களுடைய குடும்பங்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள். இப்ப நாங்க ரொம்ப வெட்கப்பட்டோம். உண்மையா சொல்லப்படி காரியம், இந்த தெருவிலே, இந்த 1வது தெருவுல ஆலயத்தை வைத்திருக்கிறோம். முதலாக இந்த தெருவுல கொரோனா என்கிற நோட்டீஸ் ஒட்டப்பட்டது எங்க வாசல். எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பேர் எங்களுக்கு சொல்லியிருப்போம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க என்ன சொல்றோம், நல்ல காலம் முதல் அலையில மாட்டிக்கிட்டோம், 2வது அலையில மாட்டிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு 2வது அலையில மாட்டிக்கிறவர்கள் முதல் அலை வராதவர்கள் அதிகமாக அதில் எதிர்கொள்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எதற்கு நான் சொல்லிட்டேன், இது எப்படி வேணா எதிர்கொள்ளும். 3வது அலையோ 4வது அலை, எத்தனை அலை வேணா வரட்டும், ஆனா கண்டிப்பா ஆண்டவர் மாற்றி போடுவார், அது நிச்சயம்.
ஆனா கடைசி காலங்களில் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம நடுவில் இருந்து ஆக்கினைகளை அகற்றுவதாக, ஆபத்துகளை விளக்குவதாக, எல்லாவற்றும் மேலாக ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்தை தருவதாக பார்த்து கொடுக்கிறார். நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம ஒரு காரியம், இதை குறித்து பயப்படாது. எக்காலத்திலும் நீங்க பயப்படாது. என்ன ஆனாலும் ஆண்டவரே, இதனால எவ்வளவு பிரச்சனைங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் Facebookல பாத்தீங்கன்னா 10 தேவனுடைய மனிதர்கள் மரித்து போயிறாங்க. அவங்க எல்லாம் என்ன ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறவங்க? அப்படிலாம் இதுல நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் எல்லாம் வரும். ஆனா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கரத்துல நம்ம கொடுங்க, பாதுகாப்பை தருவா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். நம்முடைய விசுவாசம் எங்கே? நம்முடைய ஜெபம் எங்கே? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எங்கே? இதெல்லாம் நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு போட்டு பாருங்க. இதெல்லாம் சரியா இருக்கிறோமா? இதெல்லாம் செயல்படுத்துகிறோமா? உதவி செய்ய திராணி இருக்கும்போது உதவி செய்கிறோமா? ஆலயத்துக்கு கொடுக்க கண்டிப்பாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஆலயங்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆலயத்தினுடைய தேவைகள் ஒன்று உண்டு, உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப அதை நாம் செயல்படுத்துகிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த காரியம் எப்படி நடக்கும்? இவங்க எப்படி ஆலயங்களுக்கு இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், எப்படி பண்ணுவாங்க? ஒரு சிலர் நீங்கள் கூகுள் பிளே மூலமாகவோ பேங்க்லயோ இல்லை நேரடியாக தொடர்பு கொடுக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதுவும் ஒரு செயல், இதுவும் உதவி செய்யக்கூடிய காரியம். இந்த நாட்களில் அது அவசியமாக இருக்கிறது. மக்களுக்கு எத்தனை மக்களை கஷ்டப்படுற மக்கள் உங்களால் முடியுமா? செய்யுங்க. ஒண்ணு முடியலையா? ஜெபம் பண்ணுங்க. நேரம் இருக்குது, நிறைய நேரம் இருக்கு. என்ன பண்றது? நிறைய பேர் போன்ல கேட்டா இந்த வார்த்தையை சொன்னாங்க, என்ன டைமே போகல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஏன் ஜெபம் பண்ணுங்களேன். எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாதுதான், நமக்கு அதுவும் ஒரு கடினமான காரியம். ஆனா நம்ம ஜெபம் பண்றோமா? அங்க ஒரு கேள்வி வைங்க. வேதம் வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நீங்க ஆராதனையை ஒரு வாஞ்சியோடு பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் 10 மணிக்கு முடிச்ச பிறகு எந்திக்கும் போது கொஞ்ச நேரம் பார்த்து அப்படி பார்த்துட்டு அப்படி போட்டுருவோம்ல. ஆராதனை மாதிரி பாக்குறவர்கள் ஒரு சிலர் தான். ஒரு வாஞ்ச கர்த்தர் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற ஒரு வாழ்வை நாம் வாழும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். அப்ப வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? நாம் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை நான் விலக்கி இனி தீங்கை காணாதபடி செய்து நான் எப்பொழுதும் நடுவில் இருப்பேன். இருக்கிறார், இருந்தார், இருக்கிறார், இருப்பார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதார். ஆகவே ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றுவார், ஆபத்துக்களை விளக்குவார், ஆனந்தத்தை தருவார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய போதவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நீ எங்களோடு பேசினதுக்காம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காம் ஸ்தோத்திரம். நீ எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரே, நீ எங்கள் பாவெல்லாம் மன்னிக்கிறவராயிருக்கிறீர், வியாதியை விளக்குகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் வந்தது, பல பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் வந்தன. ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருந்து அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் எங்களை நீ வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட இந்த கொரோனா வியாதியினாலே ஏராளமான மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து வேதனைப்படுகிற வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீ துணையாயிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சுகத்தை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். வியாதியை ஒன்றிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே, அந்த வியாதியிலிருந்து விடுதலை நீ தரும்பியா ஜெபிக்கிறோம்.
நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. நீரே ஆண்டவரே மக்களுக்கு உதவி செய்ய முடியாது, பரிகாரியாக டாக்டராக இருந்து நீர் விடுதலை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியிலிருந்து சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் முற்றிலுமாக விடுதலை அடைந்து எப்போதும் போல நாங்கள் இந்த உலகத்திலே சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ நீ உதவி செய்ய முடியாமல் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இப்பொழுது எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், தவறுதல்கள், மீறுதல்கள், பாவங்கள், துணிகரங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் கூட எங்களை சந்தோஷமாக வழிநடத்தும், ஆசீர்வாதமாக வழிநடத்தும். இயேசுவின் இனி நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். போற்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவன் ஆகிய பிதா குமாரன் ஆவிக்கே மாதோதேயா வண்டாகவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.